வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜூக்கு தான் நம்ம போகிறோம். திருப்பதியிலேருந்து டைரக்ட் பஸ் கிடையாது, அதனால் அங்கேருந்து அலிப்பிரி வரையிலும் போயிட்டு அலிப்பிரியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு 30 ரூபா ஆட்டோவில் வாங்குகிறாங்க. நீங்கள் அங்கே தமிழ் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா சொல்லிவிடுவாங்க. 30 ரூபாயில் கொண்டு போய் நீங்கள் அங்கே பார்க்கு இறக்கி விடுவாங்க. பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டருக்கும் ரைட் சைட்லேயே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. நீங்கள் அங்கே லக்கேஜ் வச்சிடலாம். டிக்கெட் சின்ன குழந்தைங்களுக்கு 50 ரூபாய், பெரியவங்களுக்கு 70 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம். பார்க்கு சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் பேட்ரி கார் டிக்கெட் நாங்கள் வாங்கிட்டோங்க. எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டியில் போனால் அது 1 ஹவருக்கு 250 ரூபா, சைக்கிளில் போனால் 1 ஹவருக்கு 10 ரூபா. பட் நாங்கள் போனது ரொம்ப வெயில் அதிகமானதுனால நாங்கள் பேட்ரி காரே நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு 250, அதை விட 10 மினிட்ஸ் அதிகமாகிட்டாலும் இன்னும் நீங்கள் ஒரு 250 ரூபா போட்டு கட்டுற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் அது வேண்டாம், நான் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் பேட்ரி காரே சூஸ் பண்ணிக்கிட்டோங்க. அங்கே உள்ளே லைன் சஃபாரிக்குன்னு தனியாக டிக்கெட் வாங்குகிறாங்க. உள்ளே ப்ரைவேட் வெஹிக்கிளும் அலோவ் பண்ணுவாங்க, கார் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 750 ரூபா. நம்ம அப்படியே உள்ள பார்க்குக்குள்ளே அப்படியே நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே மான்கள் மட்டும்தான் உள்ளே இருக்கும். மான்கள் எல்லாமே காட்டுவாங்க. அங்கே தான் நாங்கள் விதவிதமான மான்கள்லாம் பார்த்தோம். பன்றி மான், நீலமான், கொம்பு மான், கடாமான் அப்படின்னு வகை வகையாக உள்ளே இருக்குது. அப்படியே மான்களை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அப்படியே மயில்கள், இந்திய மயில், வெள்ளை மயில் எல்லாமே இருக்குது. நீல மாடு அப்படின்னு ஒரு புது வகையான ஒரு ஐட்டத்தை ஒன்று காட்டினாங்க. அடுத்தது நம்ம லைன் சஃபாரிக்கு போக போகிறோம். பெரியவங்களுக்கு 50 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 30 ரூபா. லைன் சஃபாரிக்கு பேட்ரி கார்லாம் இல்லாமல் தனியாக ஒரு வண்டியில் ஏற்றி கூட்டி போவாங்க. உள்ளே போகும்போது எல்லாமே ஃபுல்லாக கேட் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு 3 கேட்டு தாண்டி தான் நம்ம உள்ளே போய் லைன் சஃபாரி சிங்கத்துக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். ஒரு சில சிங்கங்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் ரொம்ப தூரத்தில் படுத்துட்டு இருந்தது. அதனால் உள்ளே நம்ம அதுக்கிட்ட ரொம்ப போக முடியல. அடுத்து லைன் சஃபாரி முடிச்சுட்டு தான் அடுத்தது கிளிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு எங்களை கொண்டு போய் விட்டாங்க. நிறையா வெரைட்டியான பேரட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு ரோட்லேயே சாதாரணமாக காட்டு பன்றிகள்லாம் நல்லா தெரிஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணாது, அப்படியே நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஜாக்குவார் நம்ம பார்க்க போகிறோம். ஜாகுவார்லாம் ரொம்ப கிட்டாலே நம்ம பார்க்கலாம். ஜாகுவார், புலி, சிறுத்தை இதெல்லாமே ரொம்ப கிட்டாவே நம்ம பார்க்குற மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம பெங்கால் டைகரை பார்த்ததுக்கப்புறம் ஒயிட் டைகரை பார்க்கறதுக்கு நம்மள போயிட்டு போனாங்க. ஒயிட் டைகர் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரொம்ப லாங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே க்ரீன் கலர் பைத்தானை நாங்கள் போய் பார்த்தோங்க. 2 பாம்பு இருக்குது இந்த பார்க்கில். அதுக்கடுத்து வெயில் ரொம்ப அதிகமானதுனால யானை, முதலை, ரேபிட்ஸ் எல்லாமே நாங்கள் குயிக்காக பார்த்துட்டு வந்துட்டோங்க. நாங்கள் உள்ளே 9 மணிக்கு போனோங்க. வெளியே வரும்போது 2:30 ஆகிடுச்சு. நாங்கள் போன டைம் வெயில் ரொம்பத்தினால எங்களால் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல. மழை காலத்தில் போனால் இன்னும் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.